அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு 16/11/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம நம்மளுடைய விருச்சிகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய விருச்சிகம் ராசிங்க. மற்றும் நம்மளுடைய விருச்சிகம் ராசி நீர் தத்துவ ராசிங்க. விருச்சிகம் ராசி கூட என்னைக்குமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதுல கேட்டை 1 முதல் 4 பாதங்கள், அனுஷம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் 4ஆம் பாதம் மட்டுங்க. விருச்சிகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கி கடவுள் சிவபெருமானுங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல எந்தெந்த திங்கட்கிழமைகள்ல நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுக்கு எப்போ கன்வீனியன்டா இருக்கோ அந்த சமயத்துல போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமா உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது நம்மளுடைய ஐயப்ப பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் அல்லாது தீபத்துக்கு ரொம்பவே சிறந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய மனசுல ஒரு சில நல்ல ஆசைகள் நிறைவேறாம இருந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க இந்த கார்த்திகை மாதம் வரவிருக்கும் இந்த 3 நாட்களும், அதாவது தீபம் தொடர்ந்து 3 நாட்கள் ஏற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த 3 நாட்களுமே நீங்க உங்க மனதுல நினைச்சிட்டு இருக்க நல்ல ஆசையை நினைச்சு நீங்க ஏற்றி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த மாதம் ஐயப்ப பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் மாலை அணிந்து கொண்டு நீங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா மாலை அணிந்து கொண்டு ஐயப்பனை சென்று தரிசனம் செய்து விட்டு வருவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துக்கு சுக்கிரன் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா செட் ஆகும். ஏன்னா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் தாங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில தம்பதிகள் நீங்க திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து உங்க 2 பேருக்குள்ள அவ்வப்போது சிறிதளவுல ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால கருத்து முதல்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்க 2 பேரும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலிருந்தே இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே மிக மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வாழ் நாட்களை நீங்க நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவிப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது டிவோர்ஸ் கேஸ்க்காக அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோமோ உங்களுக்கு சாதியமா டிவோர்ஸ் கிடைப்பதோ, அல்லது ஒரு சில நண்பர்கள் இல்லைங்க நாங்க மறுபடியும் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாவே உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் ராகு உங்களுடைய 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவர் இப்போ உங்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு இந்த இடத்துல தான் இருக்க போறாரு. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களின் பிள்ளைகளுடைய ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க
அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிள்ளைகளோட உடல் நலத்தில் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுக்கு வந்து சிறிதளவுல கோபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிபி சுகர் அனைத்துமே கட்டுக்குள்ள இருப்பதற்கும் மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி வந்து கெடாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்கள் கிட்டயோ பேசும்போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு இருக்குங்க. ஆனா பிள்ளைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகுவும் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில தம்பதிகளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியமோ கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து இந்த பதிவோட ஆரம்பத்திலே தெளிவா சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானியோ அல்லது அம்மன் தாயாரையோ ரெகுலரா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு பிள்ளைகள் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது நீங்க எதிர்பார்க்கின்றவனமோ ஒரு பிள்ளையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ வந்து அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஈன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இயற்கை முறையில் குழந்தைகள் பிறக்கல அப்படின்னாலும் செயற்கை முறையில், அதாவது இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து செயற்கை முறையில் வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய 11வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. மேலும் இந்த இடத்துல கேத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ராணுவத்துல போயிட்டு பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க ராணுவத்துல சென்று பணிபுரிவதற்கும் மேலும் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நல்லபடியாக பேரும் புகழும் வாங்கி தருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது மட்டுமல்லாது எல்லையில நீங்க பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து இங்க இருக்கின்ற அனைத்து நண்பர்களுமே ரொம்பவே நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்கள்கிட்டயோ வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களால உங்களுக்கு வந்து தேவையற்ற உபதிரங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அசையும் சொத்து வாங்கணும் அல்லது அசையாத சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அசையும் சொத்தோ, அதாவது காரோ அல்லது பைக்கோ அந்த மாதிரி வாங்குவதற்கும் அல்லது வீடு கட்டின வீடோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது
வந்து சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அமர்ந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு அரசாங்கத்துல வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து அரசாங்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது ஆல்ரெடி இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து ஒரு பதவி உயர்வோ அல்லது அது கூடயே சேர்ந்து ஊதிய உயர்வும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 100% வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, உங்களுக்கும் உங்களுடைய வைஃப்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் செல்வதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது சிறிதளவுல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் வந்து நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோமா வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்துல விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் விருச்சிகம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.